சார் பாம்பா அக்டோபர் 30 இந்த ஒரு நாளில் அப்படியே நம்ம டைம் டிராவல் பண்ணி 1961 போனோம்னா சோவியத் யூனியன் இந்த உலகத்தோட ஒரு மிகப்பெரிய பாம்பை டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் சார் பாம்பா. இதை கேள்விப்படும் போதே பயங்கரமா இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இது வெடிச்ச இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கவங்க இதோட மஷ்ரூம் ஃபார்மேஷன், அதாவது ஒரு வெடி விபத்து ஏற்பட்டால் மஷ்ரூம் லைக் ஒரு புகமண்டலம் ஃபார்ம் ஆகும், அதை பார்க்க முடிஞ்சுதான். நான் ஜஸ்ட்டு சொல்லலை, 1000 கிலோமீட்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து, அதாவது சப்போஸ் நீங்கள் சென்னையிலேருந்து அப்படின்னு பார்க்குறீங்கன்னா டெல்லி வரைக்கும் அந்த புகை தெரிஞ்சிருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாமல் இதோட பேர் AV602 RDS 220 அப்படின்னு வைக்கிறாங்க. இது நொவாயா ஜெம்லியா அப்படின்ற ஒரு பகுதியில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் பாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரில் ஹீரோஷிமா நாகாசாக்கியில் போடப்பட்ட நியூக்ளியர் வெப்பனை விட 1500 மடங்கு அதிகம். ஆனால் இது நியூக்ளியர் வெப்பன் கிடையாது, அது மட்டும்தான் நல்ல விஷயம். இது ஃபுல்லி பாம், எக்ஸ்ப்ளோடபிள் பாம் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த பாம் வெடிச்சதுலேருந்து 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருந்த மக்களுக்கு 3rd டிகிரி பேர்ன். நிறைய பேருக்கு அஃபிஷியலாக இல்லை மெடிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 3rd டிகிரி பேர்ன் அப்படின்னா அபவ் 30 to 40% ஆஃப் த உடம்பு பற்றி எரிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். 100 கிலோமீட்டர் இந்த பாம் வெடிச்சு 100 கிலோமீட்டர் ரேடியஸ் நான் சொல்கிறேன். அப்போ பார்த்துங்க, இப்போ சப்போஸ் சென்னை இருக்குது அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் எக்ஸாக்டாக செங்கல்பட்டு தாண்டி இல்லை ஒரு சில இடத்துக்கு தாண்டி வரைக்கும் அந்த பேர்ன் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பாம்பு தான் இந்த உலகத்தில் அக்டோபர் 30 1961 இப்போ ரஷ்யாவாக இருக்க, அப்போ சோவியத் யூனியனாக இருந்த ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ரெகுலர் ஃபேக்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, அந்தந்த டேட்ஸ்க்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.